அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்தை பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் இயல் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் உடைமை காலமறிதல் அப்படின்ற 2 இயல்லையும் சேர்த்து மொத்தம் 20 திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பழைய புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்துடைய மொத்த குறள்களையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பொது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 குறள் இருக்குன்னா அட்லீஸ்ட் 3 to 4 அதிகாரங்கள் கலந்து ஒவ்வொரு அதிகாரத்தில் 2 to 3 4 அந்த மாதிரி திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. இதில் பழைய புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ காலமறிதலை பற்றி 10 திருக்குறள் இருக்கும். ஓகேங்களா? நம்ம பழைய புக்கு ப்ளஸ் புது புக்கு ரெண்டையுமே கவர் பண்ணலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? காலமறிதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா முதல் திருக்குறள், பகல் வெல்லும் கூகையை காக்கையை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது பகல் பொழுதில் தண்ணிலும் வலிய கோட்டானை, பகல் பொழுதில் தண்ணிலும் வலிய கோட்டானை காக்கை என்ன பண்ணும்? வென்றுவிடும். அதுபோல் பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலத்தை அறிந்து செயல்படுதல் வேண்டும். ஸோ எப்போது வேந்தர் எவ்வாறு செயல்பட வேண்டும்? ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். கூகை அப்படின்னா கோட்டான், கூகை அப்படின்னா கோட்டான், இகல் அப்படின்னா பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இகல் அப்படின்னா பகை. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது திருக்குறள், பருவத்தோடு ஒட்டா ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே. அதாவது காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வது செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எது காலத்திற்கும் பொருந்திய செயலை மேற்கொள்வதால் எது நீங்காமல் கட்ட முடியும் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டார். செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்ட முடியும் அப்படின்றது அர்த்தம். திரு அப்படின்னா செல்வம், தீராமை அப்படின்னா நீங்காமை, தீராமை அப்படின்றது நீங்காமை. அடுத்தது 3வது திருக்குறள் பார்க்கலாம். 3வது பார்த்திங்கன்னா அருவினை என்ப உளவே கருவியார் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னா தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால், அதாவது தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லை. ஸோ செய்ய முடியாத செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. எப்போது தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டால். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொற்பொருள் பார்த்திங்கன்னா அருவினை செய்தற்கரிய செயல். இப்போ இலக்கண குறிப்பு அருவினை, அருமை ப்ளஸ் வினை அப்படின்னு சொல்லி பிரித்துலாம். அப்போ மையின்ற விகுதி வருது. ஸோ பண்பு தொகை அறிந்து ஊன்றது வினையச்சம். ஸோ இது பகுபத உறுப்பு இலக்கணம் பாருங்கள். அறிந்து அரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. அரினா பகுதி, இத்து சந்தி, இத்து ஆனது இன் ஆனது விகரம், இத்து இடந்த கால இடைநிலை, ஊ வினையச்சம். ஸோ 4வது திருக்குறள் பார்க்கலாம். ஞாலம் கருதினும் கைகூடும், அதாவது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். அப்படின்னா காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஞாலம் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால். ஓகேங்களா? அப்போ உலகத்தையே அடைய விரும்பினாலும் என்ன ஆகும்? கைகூடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஞாலம் அப்படின்றது எதை குறிக்கிறது? உலகம். அடுத்து 5வது திருக்குறள் பாருங்கள். காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னா வெற்றி பெறணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர், உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர். ஸோ கலங்காது அப்படின்றது எதிர்மறை வினையச்சம். ஓகேங்களா? அடுத்தது 6வது திருக்குறள் பாருங்கள். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கத்திற்கு பொருந்தகைத்து. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கத்திற்கு பொருந்தகைத்து. ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பானது. அதாவது ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பான் அப்படின்னா ஆட்டுக்கள பகையை தாக்குவதற்காக பின்வாங்கும் தன்மை போன்றது. ஊக்கம் உடையவன் அதாவது
அதாவது ஒரு எதிரிகிட்ட வந்து உடனே போய் சண்டை போட்டுறக்கூடாது. அந்த எதிரியை வீழ்த்துவதற்கான காலத்திற்காக அதாவது அடங்கி இருக்கணும், அதாவது எதிர்பார்த்து அடங்கி இருக்கணும். அது எந்த மாதிரினா, ஒரு ஆட்டுக்கடா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்டை வந்து முட்டை போகிறதுக்கு டைரெக்டாக பக்கத்துலேருந்து போய் முட்டுனுச்சுன்னா அதோட வேகம் கம்மியாக இருக்கும். அதே ஒரு 4 ஸ்டெப்பு பின்னாடி வச்சு வேகமாக வந்து முட்டுனுச்சு அப்படின்னா அதோடைய பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வீட்டில் ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒடுக்கம் அடங்கி இருப்பது. பொருநகர் அப்படின்னா ஆட்டுக்கடா, பொருந்தகர் அப்படின்னா ஆட்டுக்கடா, பெருந்தகைத்து பின்வாங்கும் தன்மையானது, பேருந்தகைத்து அப்படின்னா பின்வாங்கும் தன்மையானது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 7வது திருக்குறள். பொல்லென அங்கே புறம் வேறார் காலம்பார் வேர்பார் ஒல்லியவர். அதாவது அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். நல்லா பார்த்துக்கோங்க. அறிவுடையார் என்ன பண்ணுவார்? பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்வதற்கான காலம் வரும் வரை அச்சினத்தில் மனதுக்குள்ளேயே மறைத்து வைத்திருப்பார். எப்படி சொல்கிறார் பாருங்க. பொல்லென ஆங்கே புறம்பேறார் காலம்பார் வேர்பார் ஒல்லியவர். அறிவுடையவர் வந்து பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்வதற்கான காலம் வரும் வரை அச்சினத்தை மனதிற்குள் மறைத்து வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான திருக்குறள் அதெல்லாம் இல்லையா? பொல்லென அப்படின்னா உடனே, பொல்லென அப்படின்னா உடனே, புறம் வேறார் வெளிப்படுத்த மாட்டார், புறம் வேறார் வெளிப்படுத்த மாட்டார், உள்வேற்பார் மனதினுள் மறைத்து வைத்திருப்பார். உள்வேற்பார் அப்படின்னா மனதினுள் மறைத்து வைத்திருப்பார். ஒல்லியவர் அப்படின்னா என்னது? அறிவுடையார். ஸோ ஒல்லியவர் அப்படின்றது எதை குறிப்பிடுது? அறிவுடையார் அப்படின்றத குறிப்பிடுது. அடுத்து 8வது திருக்குறள் பாருங்கள். செருணரை காணின் சுமக்க இருவரை. செருணனின் காண சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை அப்படின்னா பகைவரை காணும்போது பணிவாக இருத்தல் வேண்டும். பகைவரை காணும்போது பணிவாக இருத்தல் வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர்தம் நிலை தலைகீழாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். செருணர் அப்படின்னா பகைவர். செருணர் என்பது என்னது? பகைவர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2ல் வந்து 2022 கேட்டிருந்தாங்க. இல்லை குரூப் 4ல் வந்து 2024 கேட்டாங்க. செருணர் என்பதற்கான எதிர்ச்சொல் தருக அப்படின்ற. செருணர் அப்படின்னா பகைவர். அதற்கான எதிர்ச்சொல் என்னது? நண்பர். சுமக்க பணிக இருவரை முடிவு காலம். ஸோ கீழ்காந்தலை தலைகீழ். அப்போ கீழ்காந்தலைக்கான எதிர்ச்சொல் வந்து தலைமேல். ஓகேங்களா? அடுத்தது வந்து 9வது திருக்குறள். எய்தார்க்கரிய தியந்தாக்கல் அந்நிலையை. எய்தார்க்கரிய தியந்தாக்கல் அந்நிலையை செய்தார்க்கரிய செயல். கிடைத்ததற்கு அரிய வாய்ப்புகள் கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தார்க்கரிய செயல்களை செய்தல் வேண்டும் அப்படின்றார். அதாவது கிடைத்தற்கரிய அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். அப்பொழுதே செய்தார்க்கரிய செயல்களை செய்தல் வேண்டும். எய்தார்க்கு கிடைத்தார்க்கு இயந்தாக்கல் கிடைத்த பொழுது. எய்தார்க்கு கிடைத்தார்க்கு இயந்தாக்கல் கிடைத்த பொழுது. ஓகேங்களா? அடுத்தது 10வது வந்து பார்த்திங்கன்னா கொக்கா கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தோக்கா சீர்த்து இடைத்து அப்படின்னா வாய்ப்பற்ற காலத்தில் வந்து கொக்கை போல் அமைதியாக இருக்கணும். ஸோ இவ்வளோ நாளாக குரூப் 4 வரல அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்ருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி உரிய காலம் வந்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை முடித்தல் வேண்டும் அப்படின்ற. அதாவது கொக்கா கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்கா சீர்த்து இடைத்து வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல அமைதியாக காத்திருத்தல் வேண்டும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கூம்புவும் அப்படின்றது வாய்ப்பற்ற, சீர்த்த இடம் உரிய காலம். இது என்ன சொல்லுதுன்னா அணி என்னது? ஓமை அணி. ஓகேங்களா? ஸோ ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். தமிழ் உலகம் இவரை முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னாபோதார், பொய்யில் புலவர், பெரும் நாவலர் முதலிய பெயர்களெல்லாம் வந்து அழைக்கிறாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் பொதுநெறியை காட்டியவர். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எனும் பொதுநெறியை காட்டியவர் யார்? திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு.
அப்போ தற்போது வந்து லாஸ்ட் இயர் வந்து 2024 ப்ளஸ் 31, அப்போ வந்து 2054 அப்படின்றது திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ ஏதாவது ஒரு ஆண்டை கொடுத்துட்டு அதோட திருவள்ளுவர் ஆண்டரை கூட்டி சரியான விடையை எழுதுக அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதோட 31 கூட்டிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தைத்திங்கள் 2ஆம் நாள் வந்து என்னது, திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகிறோம். தைத்திங்கள் 1ஆம் நாள் என்னது, திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா, புது புத்தகத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள், திரு ப்ளஸ் குறள், அதாவது நூற்குறிப்பு, மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாக்களால் கூறும் நூல் இதனால் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது ஈரடிகளில் இயற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரிவான பொருளை தருகிற நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் வந்து 38 அதிகாரம், பொருள் வந்து 70, இன்பம் வந்து 25 என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், உலக மொழிகள் பலவற்றில் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார், ஜி.யு. போப். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். கிரேக்கத்தில் மொழிபெயர்த்தவர் மட்டும் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 108 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்டது திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலை அப்படின்றது வந்து திருக்குறளின் பெருமையை வந்து புகழ் கூறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலையில் உள்ள புலவர்களின் எண்ணிக்கை, பாடிய புலவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 53 புலவர்கள் 55 பாடல்களை பாடியிருப்பாங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்ற சொல்லியிருப்பார். பாரதிதாசன் யார் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். வெல்லாததில்லை, அதாவது தமிழ்நாடு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னா பாரதிதாசன். தமிழ்நாடு அப்படின்னு வந்தால் பாரதியார். ஓகேங்களா. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான் திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. 4 அடி 4 மணி 40 5 இணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இனியலை காஞ்சியுடன் இயலாது எனவே கைநிலையை வாங்கு கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடலை படித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 11 கீழ்கணக்கு நூல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பிட்டு வெளியிட்டார். லாஸ்ட் டைம் குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1812. இந்த டைம் என்ன நம்ம திருக்குறளை சப்போஸ் இதில் வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா தஞ்சையில் வெளியிட்டாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே மதுரைன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. மலையத்துவான் மகன் யார் வெளியிட்டாங்க அப்படின்னா ஞானப்பிரகாசம் அப்படின்றவர் வந்து நம்ம 1812 திருக்குறளை தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதில் முடிஞ்சு. திருக்குறள் வந்து 133 அதிகாரங்களும் 1330 குறள் பாக்களும் உள்ளன. திருக்குறள் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன். ஆங்கிலம் ஜி.யு. போப்பு, லத்தீன் வந்து வீரமாமுனி. ஒரு கிரேக்கம் யாருன்றது கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியாது. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை எழுக்கத்துவர் எய்தார் ஏதாப்பழி. திருக்குறளை போற்றி பாடப்படும் நூல் திருவள்ளுவ மாலை. 53 புலவர்கள் 55 பாடல்கள். திருக்குறள் குறள் வெண்பாக்களானது இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே அப்படின்னு பாடியவர் பாரதிதாசன். பாவேந்திரன் அழைக்கப்படும் பாரதிதாசன். அடுத்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஏலாதி அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, பாய்.